சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய மூவிலதாய், சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய மூவிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற தீர்க்குவமே, எத்தாய் அறிந்தேன் கடைத்தேருவன் இல்பவம் தீர்ந்து, எத்தால் நாயணிந்தேன் கடைத்தேருவன் இல்பவம் தீர்ந்து, அத்தா உன்னை அல்லால் எனக்காருணை யாருமே, அத்தா உன்னை அல்லால் எனக்காருணை யாருமே, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய மூவிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற தீர்க்குவமே. சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாகும் திகழ்ந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்த இறைவன் மனிதனையும் படைத்தார். மனிதனுக்கு துணையாக ஒரு துணைவியையும் இறைவன் படைத்தார். மனிதனும் ஆதி மனிதனும் அவனது துணைவியும் இன்ப பூங்காவிலே இன்பமாக வாழ்ந்தார்கள். ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்பட்ட இந்த ஆதி பெற்றோர் இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டு இன்பமாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் வாழ்விலே பாவம் வந்தபோது இறைவனோடு கொண்டிருந்த உறவு அங்கே துண்டிக்கப்பட்டது. முறிந்த இந்த உறவை இறைவன் சீர்திருத்த விரும்பினார். பல தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். பல மகான்களை அனுப்பினார். அவர்கள் வந்து பல உபதேசங்களை செய்தார்கள். ஆனாலும் மனிதன் பாவம் செய்து கொண்டே இருந்தான். கடைசியில இறைவனுடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே வந்து அவதரிக்க சித்தம் கொண்டார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் இரண்டு நோக்கங்கள். ஒன்று, மனிதன் அவருடைய அன்புள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய தியாகத்தின் மூலமாக மனிதன் மீட்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு நோக்கங்களை நிறைவேற்றவே இயேசு பெருமான் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். கன்னிமரியன்னை என்னும் ஏழை பெண்ணின் திருவயிற்றிலே கருவாகி உருவாகி அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அவர் பிறந்த செய்தியை ஒரு கவிஞர் அழகாக பாடியிருக்கிறார்.
பரிசுத்தன் பிறந்தார் பெத்லகேமிலே, ஸ்ரீ பரிசுத்தன் பிறந்தார். ஸ்ரீ பரிசுத்தன் பிறந்தார் பெத்லகேமிலே, ஸ்ரீ பரிசுத்தன் பிறந்தார். ஸ்ரீ பரிசுத்தன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார். இறைவனுடைய செய்தியை அவர் அருளுரையாக ஆற்றினார். மக்கள் கேட்டு மனம் திரும்பினார்கள். பல்வேறு நோயால் வருந்தின மக்களை அவர் கண்டபோது மனம் உருகி இறங்கினார். அவர்கள் படும் துன்பங்களை எல்லாம் கண்டு மனம் இறங்கினார். அவர்களை குணமாக்கினார். குஷ்டரோகி ஒருவன் தூரத்தில் நின்று, இயேசு சுவாமி, எனக்கு இறங்கும், உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மாலே கூடும் என்று கதறி அழுதான். அவனை கண்டதும் இயேசு பெருமான் மனம் இறங்கி அவனிடத்திலே சென்றார். அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகு என்று சொல்லி அவனை அந்த நேரத்திலே குணமாக்கினார். அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரிடத்திலே விடைபெற்றான். ஒரு கவிஞர் அழகாக இந்த செய்தியை ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார். குஷ்டரோகி அவனை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா.
சரீர நோய்களை குணப்படுத்தினது அல்லாமல் இயேசு பெருமான் யாரெல்லாம் மன அமைதி இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உலகம் தரக்கூடாத மன அமைதியை தந்தார். அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து அன்பின் பெருமையை சொன்னார். இந்த உலகத்திலே அன்புதான் சிறந்த பண்பு. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்வு இருக்கிறது. எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கே அழிவு இருக்கிறது. இந்த உலகம் அன்பு என்னும் அச்சாணியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பார்ந்த சீடர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இதுதான் நான் உங்களை அதிகமாக கேட்டுக்கொள்வது, பிரதானமாக கேட்டுக்கொள்வது என்று தன் சீடர்களிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். திருவள்ளுவர் சொன்னார், அன்பின் வழி இது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். பாவம் புரிந்து விடுகிறான். சிந்தை, சொல், செயல் மூலம் மனிதன் பாவம் புரிந்து விடுகிறான். ஆகவே இந்த பாவத்திற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் என்று மனிதன் யோசிக்கிறான். பாவத்திற்கு பரிகாரமாக பழங்காலத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. மனிதன் கோழி, ஆடு இவைகளின் ரத்தங்களை சிந்தி தன் பாவத்திற்கு பரிகாரத்தை தேடினான். ஆனால் அவனுக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. இந்த கோழி, ஆடு ஆகியவற்றின் ரத்தத்தை சிந்தின போதும் கூட அவன் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டே வந்தான். அவனுக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. அவன் புரிந்த கர்மவினைக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. இறைவனுடைய திருக்குமாரனாகிய இயேசு பெருமான், அன்பின் வடிவான அவர் தாமே மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக தமது திரு ரத்தத்தை சிந்த முன் வந்தார். அன்பின் கடைசி கட்டம் தியாகம், தன்னையே தரும் தியாகம். வள்ளுவர் சொன்னார்,
அடியார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இயேசுபெருமான் அன்பை பற்றி போதித்தார், அகிம்சையை பற்றி போதித்தார், மக்களுடைய பிணிகளை தீர்த்தார், பல அற்புதங்களை செய்தார். அவருடைய அருமையான இந்த செயல்களை கண்டு சமய தலைவர்கள் பொறாமை கொண்டார்கள். அவர் தனியாக இருக்கும் பொழுது அவரை கைது செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். அவர் கெத்செமனே தோட்டத்திலே உருக்கமாக தமது பிதாவிடத்திலே மன்றாடினார். பிதாவே, உலகத்தின் பாவத்திற்கு பிராயசித்தமாக நான் என்னையே தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை கண்டு ஒரு கணம் நான் தயங்குகிறேன். ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தார். அந்த சமயத்திலே அவருடைய சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அங்கே வந்து அவரை காட்டிக் கொடுத்தான். தேவாலய சேவகர்கள் அவரை கைது செய்தார்கள். அவரை கைது செய்து சமய தலைவன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சமய தலைவர்கள் அவருக்கு விரோதமான பல சாட்சிகளை தேடினார்கள். ஒன்றும் ஆகப்படவில்லை. கடைசியிலே சமய தலைவன் கேட்டான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். இயேசுபெருமான் சொன்னார், ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். சர்வவல்லவருடைய வலது பார்சத்திலே மனுஷகுமாரன் வீற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். இதை கேட்டவுடனே இவன் தேவதூஷணம் சொன்னான், தேவனுடைய குமாரன் என்று சொன்னான், இவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவருக்கு பல இன்னல்களை இழைத்தார்கள். அருள்மொழியும் அவரது திருவதனத்திலே காரி உமிழ்ந்தார்கள். அவரது கண்களை கட்டி தலையை குட்டி, உன்னை குட்டினது யார்? ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல் என்று பரிகாசம் பண்ணினார்கள். அவரை பலவிதமாக துன்புறுத்தினார்கள். அவர் கன்னத்திலே அறைந்தார்கள். இந்த கஷ்டங்களை எல்லாம், இந்த துன்பங்களை எல்லாம் இயேசு பெருமான் பொறுத்து கொண்டார். ஏன்? நம்முடைய பாவங்களுக்கு பிராயசித்தமாக அவர் தம்மையே தியாகமாக தர முன் வந்ததினால் இந்த துன்பங்களை எல்லாம் அவர் இன்பமாக ஏற்றுக்கொண்டார். கவிஞர் ஒருத்தர் பாடினார், ஏங்குதே என் அகந்தான், துயர் தாங்குதில்லை முகந்தான் என்று அந்த கவிஞர் அந்த பாடலே இயேசு பெருமானுக்கு இழைத்த இன்னல்களை எல்லாம் அவர் விவரிக்கிறார். என்று உரைத்து யூதராஜன் என்றே நகைத்து தூஷணித்தே வினை குட்டி மாசுகளே சுமத்தி ஆசாரமின்றியே ஆசாரியனிடம் நீசர்கள் செய்கொடும் தோஷம் அது கண்டே என் அகம் ஏங்குதே, என் அகம் ஏங்குதே. ஏங்குதே என் அகம்தான், உயர் தாங்குதில்லை முகம்தான். ஏங்குதே என் அகம்தான், உங்காவிலே கனிந்தே நீர் வந்தாட ஓங்கிய ஊதிரங்கள்
போர்ச்சேவகர் குழுவும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய்மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தேற்றும் பொல்லாங்கையெல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் என்று கிருஷ்ணபிள்ளை ஒரு பாடலே அழகாக குறிப்பிட்டுள்ளார். பொல்லாத யூதரும் போர்ச்சேவகர் குழுவும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தியற்றும் பொல்லாங்கையெல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார். பொல்லாங்கையெல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார். வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்திலே இயேசு பெருமானுக்கு மரண தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அவரை ரோம தேசாதிபதியான பிலாத்து இடத்திலே அழைத்துச் சென்றார்கள். பிலாத்து அவரை கூப்பிட்டு விசாரித்தான். இவர்கள் சொல்லுகிறபடி நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு பெருமான் சொன்னார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். என்னுடைய ராஜ்யம் தியாகத்தின் ராஜ்யம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்று சொல்கிறார். அப்படியானால் சத்தியம் என்றால் என்ன என்று பிலாத்து கேட்டான். இயேசு பெருமான் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அவன் தீர விசாரித்து விட்டு இயேசு பெருமானிடத்திலே சொன்னான், உன்னிடத்திலே ஒரு குற்றமும் நான் காணவில்லையே என்று சொல்லி அவரை அழைத்து வந்து சமய தலைவரிடத்திலே சொன்னான், இவரிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான எந்த விதமான குற்றமும் நான் காணவில்லை என்று சொன்னான். சமய தலைவர்களுக்கு இது திருப்தி அளிக்கவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். கலிலேயாவிலிருந்து எருசலேம் வரையிலே இவர் கலகம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். கலிலேயா என்று சொன்னவுடனே கலிலேயா சிற்றரசனாகிய ஏரோது இடத்திலே இயேசு பெருமானை பிலாத்து அனுப்பினான். ஏரோது இயேசு பெருமானை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். இயேசு பெருமான் வந்ததும், நீர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறானே, இந்த தண்ணீரை கொஞ்சம் திராட்சை ரசமாக மாற்றுமே என்று கேட்டான். வேறு ஏதாவது அற்புதங்கள் செய்யுமே என்று கேட்டான். ஆண்டவர் தாம் செய்த அற்புதங்களை எல்லாம் மற்றவர்களுக்காக செய்தார். தன்னுடைய நலனுக்காக எந்த விதமான அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. இயேசு பெருமானுக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை கேலி செய்தான். அவரை துன்புறுத்தினான். அவரை பரிகசித்தான். இயேசு பெருமானை மீண்டும் அவன் பிலாத்து இடத்திலே அனுப்பினான். பிலாத்து கலங்கினான். அவன் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க விரும்பினான். மீண்டும் இயேசு பெருமான் தன்னிடத்திலே வந்ததை கண்டு அவன் கலங்கினான். இயேசு பெருமானை மீண்டும் விசாரித்தான். நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். இயேசு பெருமான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. உன்னை சிலுவையிலே அறைவதற்கும் உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். இயேசு பெருமான் சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று சொன்னார். என்னுடைய பிதாவினுடைய சித்தத்துப்படி நான் என்னையே தியாகமாக ஒப்புக் கொடுக்க முன் வந்திருக்கிறேன். இதை கேட்ட பிலாத்து இவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டுமே என்று எண்ணினான். இவருக்கு நான் மரண தண்டனை அளிக்க மாட்டேன், நான் அடித்து விடுதலையாக்குவேன்
என்று சொல்லி போர்ச்சேவரை கூப்பிட்டு அவரை அடிப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த காலத்திலே சவுக்கு நுனியிலே எலும்பு துண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும், இரும்பு குண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். சவுக்கினாலே அடிக்கும் பொழுது சதையை பீத்துக் கொண்டு அது வரும். இப்படி 40 அடிகள் அடித்தார்கள். எம்பெருமானுடைய திருமேனி எல்லாம் நொய்ய உழுத நிலம்போல் ஆகியது என்று வேதநாயகம் சாஸ்திரியார் சொல்லியிருக்கிறார். ஆம், அவருடைய திருமேனியிலிருந்து ரத்தம் ஆறாக ஓடியது. தாங்க முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டிருந்தார். முள்ளிலே ஒரு முடியை பின்னி அவரது தலையிலே வைத்து கோலாலே அடித்தார்கள். இவருடைய ராஜாவே நீ வாழ்க என்று அந்த கோலாலே அடித்து அவரை பரிகசித்தார்கள். இந்த காட்சியை கண்டு சமய தலைவர்கள் மனம் இறங்கி விடுவார்கள் என்று நினைத்து அவரை வெளியே கொண்டு வந்தான். இதோ உங்கள் ராஜா என்று சொன்னான். அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சமய தலைவர்கள் உரக்க கூவினார்கள். பிலாத்து யோசித்தான். எந்த விதத்திலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. தண்ணீரை கொண்டு வர சொன்னான். தன் கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி தன் பொறுப்பை தட்டி கழித்தான். நீதி நின்றும் நேர்மை நின்றும் அவன் வழுவினான். எம்பெருமான் இயேசு பெருமானை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தான். தேவனுடைய திருக்குமாரனாகிய இயேசு பெருமான் பாரமான சிலுவையை தூக்கிக் கொண்டு எருசலேம் வீதி வழியே தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்றார். அவரோடு வந்த பெண்கள் எல்லாம் அழுதார்கள். பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி இயேசு பெருமான் அவர்களிடத்திலே கூறினார். அங்கே கொல்கத்தா என்கிற இடத்துக்கு வந்த பொழுது எம்பெருமானை சிலுவையிலே கடத்தினார்கள். நான் இனி எப்படி சொல்வது, இன்றி நான் புகழ்வது எவன் என்று கிருஷ்ணபிள்ளை அங்கலாய்க்கிறார். நான் எப்படி சொல்வேன்? எம்பெருமானின் திருமேனியை சிலுவையிலே கிடத்தினார்கள். அவரது திருவடிகளிலும் கைகளிலும் ஆணிகளை கடாவினார்கள். தாங்க முடியாத வேதனையினாலே எம்பெருமான் துடித்துக் கொண்டிருந்தார். எம்பெருமான் திருமேனி தீண்டினார். சிலுவையோடு சேர்த்தினார். செங்கரங்களிலும் காண்தகு சேவடிகளிலும் வெவ்விருப்பாணி கடாவினார். சிலுவையோடு எடுத்து நிறுத்தினார். நிலங்கீண்டு நீண்ட சிலுவையை எடுத்து நிறுத்தினார். நிலங்கீண்டு லாசருவே வெளியேவா என்று உரக்க கூவின அந்த குரல் இப்பொழுது அடங்கி கிடக்கிறது. எனக்கு சித்தமுண்டு குணமாகு என்று சொல்லி குணமாக்கின அந்த குரல் அமைதியாக இருக்கிறது. உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. உலகத்தின் பாவங்களுக்கு நிவாரணமாக அவர் தம்மையே தந்தார். பாவமில்லாத அவர் பாவமானார். சாபமில்லாத அவர் நமக்காக சாபமானார். சிலுவையிலே அவர் தொங்கிய போது தாங்க முடியாத வேதனையை தாங்கிக் கொண்டிருந்தார். என் நெஞ்சமே நீ உருகாயோ? எம்பெருமான் இயேசு பெருமான் படும் பாடுகளை எல்லாம் பார்த்து என் நெஞ்சமே நீ உருகாயோ உருகாயோ என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். உருகாயோ நெஞ்சமே
குருசினில் தாங்க முடியாத பாடுகளை எல்லாம் அங்கே சிலுவையிலே தாங்கிக் கொண்டிருந்த போது பக்தர்கள், அடியார்கள், ஆண்டவரே, நீர் இத்தனை பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறீரே, எங்கள் பாவம் அல்லவா காரணம்? இந்த நீச புலையேன் செய்த பாவமல்லவோ காரணம் என்று கிருஷ்ணபிள்ளை பாடினார். அதே போல அடியார்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, தாங்க முடியாத இந்த வேதனையை நீர் சகித்துக் கொள்வதற்கு காரணம் நாங்கள் செய்த பாவம் அல்லவா? ஏன் இந்த பாடு சுவாமி? ஆண்டவரே, உமக்கு ஏன் இந்த பாடு? இத்தனை பாடுகளையும் நீர் சகித்துக் கொண்டீரே, உம்முடைய அன்பின் பெருமைதான் என்ன என்று அவர்கள் கலங்கினார்கள். ஒரு பக்தன் பாடினார்,
சிலுவையிலே தாங்க முடியாத வேதனையை சகித்துக் கொண்டிருந்த போதும் கூட அவர் தம்மை பற்றி நினைக்கவில்லை. தம்மை துன்புறுத்திய பாவிகளுக்காக தமது பிதாவிடம் வேண்டினார். இன்னா சீதாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது வள்ளுவர் வாக்கு. தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்து எந்தாய் இன்னதன அறிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று தமது பிதாவிடம் அவர் வேண்டினார். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்து இன்னதன அறிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் தாம் செய்வது இவர் பிழையை அறிமன்னியும் இன்னதன அறிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். கல்யாண சுந்தர முதலியார் பாடினார், அறத்தின் ஏழையும் அன்பின் ஏழையும் ஆய்ந்தளந்தேன் திறத்தை தெளிகிலேன் சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்தருள் செய் புனிதம் நினைவில் புகவும் அறத்தன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆருயிரே என்று பாடினார். தீச்செயலை பொறுத்தருள் செய் புனிதம் நினைவில் புகவும் கிறிஸ்துவே நீரே அறம் நீரே அன்பு என்பதை நான் தெரிந்து கொண்டேன் கிறிஸ்து என் ஆருயிரே என்று பாடினார். இன்னொரு பாடலில் அவர் என்ன சொன்னார்? அன்பு நெறி சிறந்ததன அகிலம் உணர்ந்து உய்ய அன்பு நெறி சிறந்ததன அகிலம் உணர்ந்து உய்ய ஆண்டவரே என் செய்தாய் அதை நினைந்தால் அந்தோ என் உருகும் உயிருருகும் எண்ணமெல்லாம் உருகும் எம்மொழியால் எம்பவல்லேன் ஏழை மகன் அப்பா. மண்ணுலகில் அவதரித்தாய் மக்களிடை பதிந்தாய் மறைமொழிந்தாய் அவ்வளவில் மனம் நிறைய இளையோ பொன்னுடலை வதைக்க விட்டாய் பொலியுயிரை நீத்தாய் பொறையன்பு நீ என்னும் பொருண்மை தெளிந்தேனே. கிறிஸ்து என்றால் அன்பு, அன்பு என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் பொறுமை, பொறுமை என்றால் கிறிஸ்து. இந்த பெரிய உண்மையை நான் தெரிந்து கொண்டேனே கிறிஸ்து என் ஆருயிரே என்று கல்யாண சுந்தர முதலியார் பாடியிருக்கிறார். உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. நமக்காக பாவமில்லாத அவர் பாவமானார். பிதாவினுடைய திருச்சமூகம் அங்கே மறைக்கப்பட்டது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்றார், முடிந்தது என்றார். பிதாவே உமது திருக்கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். எந்த நோக்கத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டு முடிந்தது என்று தம் பிதாவிடம் சொன்னார்.
யார் யார் நம்பிக்கையோடு அவரிடத்திலே வருகிறார்களோ, யார் யார் தங்கள் பாவங்களை நினைந்து மனம் கசந்து அழுது அவரிடத்திலே அறிக்கையிட்டு அவரிடத்திலே வருகிறார்களோ, அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்கும் தெய்வமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு பெருமான் சொல்லி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே பாவத்திற்கு நிவாரணமாக தம்மையே தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். யார் யார் நம்பிக்கையோடு அவர்களிடத்திலே வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்திலே வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். ஆம், அவரிடத்திலே சென்றவர்களுக்கெல்லாம் அவர் மீட்பை அருளி செய்தார், பாவ மன்னிப்பை அருளி செய்தார், நித்திய ஜீவனை அருளி செய்தார். ஞாயிறு அதிகாலை நேரம் மலர்கள் மலர்ந்தன, பட்சிகள் பாட ஆரம்பித்தன. அதிகாலை நேரத்திலே இயேசு பெருமான் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்புக்கு அழிவில்லை, தியாகத்திற்கு முடிவில்லை. சத்தியம் என்றைக்கும் ஒளிந்து விடாது, கிருபை மறைந்து விடாது. அன்பின் வடிவான இயேசு பெருமான், தியாகத்தின் சின்னமான இயேசு பெருமான், சத்தியத்தின் உறைவிடமான எம்பெருமான், கிருபைக்கு சின்னமாக விளங்கிய இயேசு பெருமான் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தார். அவர் பேரன்பு ஒழியவில்லை, அழியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன். எழுந்தவரை கரையேற்ற கரையேற்ற பாவம் தழுந்தும் அனுகூலத்தை மாற்ற பின்னே கழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன். இயேசு பெருமான் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு இருக்கும் தெய்வமாக இருக்கின்றார். இதோ மரித்தேன், ஆனாலும் உயிர்த்தெழுந்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் என்றைக்கும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலாக, நம்மோடு இருக்கும் தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமாக இருக்கிறார். அன்பின் வடிவாக அவர் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். அந்த அன்பு பேரன்பு, அந்த அன்பு கருணை வடிவானது. அந்த அன்புக்கு எல்லை காண முடியாது, ஆழம் காண முடியாத அன்பு, கரை கட்ட முடியாத ஒரு அன்பு, தன்னையே தரும் விந்தையான அன்பு. இந்த விந்தையான அன்புக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். அந்த விந்தையான அன்புக்கு ஈடாக நாம் நம்மையே ஆண்டவரிடத்திலே காணிக்கையாக செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லினாலும் செயலினாலும் சிந்தையினாலும் பாவம் செய்து விட்டோம். ஆண்டவரே, இருந்த போதிலும் கூட நீர் மன்னிக்கும் தெய்வமாக இருக்கிறீர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மன்னிக்கும் தெய்வமாய் இருக்கிறீர். உமது கிருபையின் மீது, உமது கருணையின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து தயவாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டு நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்வார். கவிஞர் ஒருவர் பாடினார், என்னை ஜீவபலியாக ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று பாடினார்.
பெருமானிடம் நாம் செல்வோம். அவர் நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அருளிச் செய்வார். உலகம் தரக்கூடாத மன அமைதியை தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தரும் தெய்வமாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காணும் நேயர்களுக்கு இயேசு பெருமானின் அன்பும் அருளும் கிட்டுமாறு வேண்டி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், மாறி திரியேகநாதன்
மூர்த்திரேசுநாதனுக்கு சுபமங்கலம், மூர்த்திரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், மூர்த்திரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். பாரேடு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேடு நீதனுக்கு, பாரேடு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, மேலேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம்.